அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுமைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி தான் நமக்கெல்லாம் யார் யார் எம்பியாக ஜெயிச்சிருக்காங்க, யார் பிரதமர் வேட்பாளர், அந்த ரிசல்ட் எல்லாம் நமக்கு வந்து ஜூன் 4ஆம் தேதி தான் தெரிய வரும். ஆனால் குஜராத்தில் சூரத் தொகுதியில் இப்போ ஒரு எம்பி வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிட்டாரு. ஏன்னா தேர்தல் வைக்கிறதுக்கு முன்னாடியே மே 7ஆம் தேதி தேர்தல் நடக்குது. ஆனால் அப்படி தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவுக்கு ஒரு எம்பி வந்து அப்படியே சொல்லையா அப்படியே தாமரை மலர வச்சிருக்காரு. என்னன்னா இதெல்லாம் ஏதாச்சும் நடந்ததுங்க, இதெல்லாம் நம்ம நம்பணுங்க, இதெல்லாம் நம்ம நம்பினா மட்டும்தான் நம்மெல்லாம் இந்தியன், இல்லாட்டி நம்மெல்லாம் தீவிரவாதின்னு சொல்லி இந்த பாஜக முத்திரை குத்திரும். என்னென்னா அந்த சூரத் தொகுதியில் வந்து மொத்தம் ஒரு 10-15 வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் பாஜகவோட வேட்பாளர் 1, காங்கிரஸ் வேட்பாளர் 2, பகுஜன் சமாஜ்வாதியோட வேட்பாளர், அப்புறம் அந்த சின்ன சின்ன கட்சிகளோட வேட்பாளர்கள், அந்த சுயேட்சை நிற்கிறவங்க ஒரு 7 பேர். ஆக மொத்தத்தில் எல்லாம் ஒரு 15 வேட்பாளர் அந்த தொகுதியில் நிற்கிறாங்க. இதில் வந்து அந்த பாஜக வேட்பாளரை தவிர்த்து அந்த காங்கிரஸ் வேட்பாளர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் வேட்பாளர் அந்த மெயின் வேட்பாளர் வந்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணதில் அவர் முன்மொழிஞ்ச ஒரு 5 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. கையெழுத்து போட்ட அந்த 5 பேரில் 3 பேர் வந்து இந்த கையெழுத்து நான் போடலங்க, காங்கிரஸ் வேட்பாளர் அவரே போட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்கள வாலண்டியராக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தேர்தல் ஆணையத்திட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நம்பணுங்க, இதெல்லாம் நம்பினாத்தான் நம்மள வந்து இந்தியன். அவங்களே வந்து நேராக வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நேராக வந்து வாக்குமூலம் கொடுத்தோடனே அந்த தேர்தல் ஆணையம் வந்து அப்படிங்களா பாருங்களேன், இந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு எவ்வளோ ஒரு நெஞ்சழுத்தம், அவரே கையெழுத்து போட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, உடனே தூக்கி போட்டு ரிஜெக்ட். ஏன்னா இது தேர்தல் ஆணையமா இல்லை மோடி ஆணையமாங்கிறது நமக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும். உடனே அந்த வேட்புமனுவை அப்படியே தூக்கி ரிஜெக்டில் போட்டு விட்டாங்க. இது தேர்தல் ஆணையம் தானே, இது நியாயமானத்தே நடக்கும், இதெல்லாம் நம்ம நம்பணும், இதெல்லாம் நம்பினாத்தே நம்மளாம் இந்தியன், இல்லாட்டி நம்மளாம் தீவிரவாதிகள், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உடனே அந்த 2 காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனுவுமே அந்த தேர்தல் ஆணையம் நிராகரிப்பு பண்ணிருச்சு. அப்புறம் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சி இருக்குல்ல, பகுஜன் இவங்க 2 பேரும் அந்த காங்கிரஸ் வேட்பாளரோட வேட்புமனு நிராகரிக்கும் போது இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு தெரியுமா கண்டிப்பாக நம்ம வேட்பாளரை பிடிச்சிட்டு போய் வாபஸ் வாங்க வச்சுருவாங்கன்னு சொல்லி முன்கூட்டியே இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சி இதை சுதாரிச்சுக்கிட்டு அந்த அவரை நிறுத்தின வேட்பாளருக்கு உடனே செல்ஃபோனை மாற்றி செஞ்சு வேற ஒரு செல்ஃபோனை கொடுத்துருக்கு. ஆனால் அப்படி இருந்தால் நம்ம பாஜக யார் தேசிய கட்சி இல்லையா, எங்ககிட்டே வா அப்படின்னு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட வேட்பாளரை தூக்கி அந்த தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி பொட்டையில் 2 அப்போ வாபஸ் வாங்க பயவில்லை, எங்கே வந்துக்கிட்டு நீ எம்பியாக நிற்கிற, நாங்கள் நிற்கிறதுல அப்படின்னு சொல்லி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த வேட்பாளரவும் வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க. சரி, இதோட நிற்குமான்னு பார்த்தா அந்த சின்ன சின்ன கட்சிகளில் ஒரு 7 பேர் இருந்தாங்களே, சின்ன சின்ன கட்சிகளில் ப்ளஸ் சுயேட்சை நின்ன ஒரு 7 பேரவும் அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி நிறுத்தி எல்லாத்தையும் வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க. வாபஸ் வாங்கணும் மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே ரிட்டனில் எழுதி கொடுங்க, தேர்தல் ஆணையம் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும், ரொம்ப முறைப்படி நடந்துக்கணும். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையான அமைப்பு, யாருக்கும் ஒரு கட்டுப்பட்ட அமைப்பு கிடையாது, அதோட இதை மிகச்சரியாக செய்யணும் இல்லையா, அப்படிலாம் ஒரு ஆக்டிங் போடணும், அப்போ தான் அது தேர்தல் ஆணையம். உடனே அந்த வாபஸ் வாங்கின ஒரு 7 வேட்பாளர்கிட்டையுமே ஐயா நீங்களாம் உண்மையிலேயும் சுய நினைவில் விருப்பப்பட்டுதான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு அப்படி நேர்பாடு வீடியோவும் எடுத்திருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையான அமைப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும், செஞ்சால் மட்டும்தான் நம்மளாம் நம்புவோம். இதெல்லாம் நம்பினாத்தே நம்மளாம் இந்தியனுங்க, இல்லாட்டி நம்மளாம் தீவிரவாதிங்க, பாஜக முத்திரை குத்திரும், தயவு செஞ்சு நம்புங்க. இதெல்லாம் எதாச்சியாக நடந்தது. இந்த 7 வேட்பாளர்களுமே அவங்களே வந்து வாபஸ் வாங்கினாங்க. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட வேட்பாளர் அவரே வந்து வாபஸ் வாங்கினார். அந்த 3 பேர் நான் கையெழுத்து போடலன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, இதுவுமே எதாச்சியாக நடந்தது. இதெல்லாம் நம்ம நம்பணும், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நம்பணும். இது இப்படி போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் எல்லா பேரும் வாபஸ் வாங்கினதுக்கப்புறமா ஒரே வேட்பாளர், ஏன்னா பாஜக வேட்பாளர் மட்டும்தான். உடனே நம்ம தேர்தல் ஆணையம் வந்து வேலையை காமிச்சு பாஜகவுக்கு முதல் எம்பி, ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அந்த மோடிக்கு அவ்வளோ ஒரு விசுவாசமாக இருக்குது, அந்த விசுவாசத்தை அதுக்கு காட்டுறதுக்கு வேறு வழி தெரியல. உடனே அப்படி சொல்ல அப்படி ஒரு எம்பியை தூக்கி தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே தூக்கி கையில் விடுத்துருச்சு. அதிலே அப்படியே பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இப்போது அடிப்படையாக அந்த சூரத்தில் வந்து யார் ரொம்ப அதிகப்படியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சூரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வணிகர்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்காங்க. சூரத்தினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து அங்கே வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்கும். நம்ம ஆல் ஓவர் இந்தியா முழுமைக்குமாவே இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாடு முதல் கொண்டு நம்மலாம் போகிற சட்டையிலேருந்து பேண்ட்லேருந்து எல்லா துணிமணிகளுமே நமக்கெல்லாம் வர்றது சூரத்துலேருந்து வரும். ஏன்னா மொத்த வியாபாரமே அங்கே சூரத்தில் தான் நடக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனங்கள் அந்த சூரத்தில் இருக்கும். அங்கே மிகப்பெரிய வணிகர்கள் அங்கே இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பாஜக அந்த வணிகர்களுக்கு செஞ்ச துரோகங்கள், அந்த ஜிஎஸ்டியை போட்டு அந்த வியாபாரத்தை நலிவடை செஞ்சது, மின்சார கட்டணத்தை கூட்டினது, ஏற்றுமதி வரியை கூட்டினது, இறக்குமதி வரியை ரொம்ப அதிகப்படுத்தினது, அது போக அந்த நூல் விலையை ஏற்றுனதுலேருந்து என்னென்ன அந்த வணிகர்களுக்கு என்னென்ன துரோகங்கள் பண்ண முடியுமோ, அவங்களோட தொழிலை எப்படி போட்டு நசுக்க முடியுமோ எல்லாமே இந்த பாஜக அரசு வந்து கடந்த 10 ஆண்டுகளை நடத்துச்சு. ஒருவேளை எங்கே இந்த சூரத்தில் நம்ம தேர்தலில் நின்னா எங்கே தோற்றுருமோ என்னமோ நினச்சி நம்ம பாஜக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு குறுக்கு புத்தியை கையாண்டு பாஜகவுக்கு வந்து ஒரு எம்பி வேட்பாளரை அப்படியே விலைக்கு வாங்கியிருக்கு.
இப்போ நம்மளோட சந்தேகம் என்னென்னா, இது ஜனநாயகமா இல்லாட்டி பணநாயகமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதே நிலைமையில் நம்ம இந்த நாடு போச்சுன்னாக்க கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து கெட்டு குட்டிச்சோராக போய் சீரழிஞ்சு ஒன்றுக்கு இல்லாமே போயிடும். ஏன்னா இந்த பாஜக வளர்றது நாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து. நம்ம மண்ணுக்கு எப்படி சீமக்கருவிலை யூகலிப்டஸ் மரமும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு மரங்களோ, அதை காட்டியும் பல 100 மடங்கு பல கோடி மடங்கு இந்த பாஜக இந்தியாவில் வளர்றது அவ்வளோ ஒரு ஆபத்து. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து பேசாமல் நீங்கள் எதுக்கு போய் இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தலை வச்சுக்கிட்டு, இதில் ஒரு தேர்தலில் ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு, எங்களும் ஆங்களும் வீணாவில் ஓட்டை போட்டுக்கிட்டு, பிற அரசியல் கட்சிகளும் போய் மக்கள்கிட்ட போய் நாங்கள் உங்களுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லி அந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் ஏன் பேசாமல் இப்படி பண்ணிருங்களேன். இந்தியாவை பேசாமல் ஏலத்துக்கு விட்டுருங்க. நாங்கள் சம்மதிக்கிறோம்ப்பா, நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டுனா சொல்லுங்கள். பேசாமல் இந்தியாவை ஏலத்துக்கு விட்டுருங்க. 5 வருஷம் குத்தகை, ஒரே குத்தகை எடுங்க. ஐயா மோடி எடுத்தாலும் எடுக்கட்டும், அம்பானி எடுத்தாலும் எடுக்கட்டும், அதானி எடுத்தாலும் எடுக்கட்டும், யாரை எடுத்துகிட்டு போகட்டும். நமக்கு இது நேரம் மிச்சம் இல்லையா? நம்ம அந்த வேலை விட்டு போய் கத்த தேவையில்லை, தேர்தலில் நிற்க தேவையில்லை இல்லையா? 5 வருஷம் குத்தகை, ஒரே குத்தகை, $1 பில்லியன் கோடி இல்லை எத்தனையோ லட்சம் கோடி, இப்போ 50 லட்சம் கோடி எம்ட்டோ விடுங்க, ஏலத்துக்கு விடுங்க. இந்தியாவில் எல்லா வளங்கள் இருக்குது, எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே மனிதர்கள் வந்து ரொம்ப சீப்பாக கிடப்பாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கலாம். இங்கே இந்தியர்களோட அந்த கிட்னி எல்லாத்தையுமே நீங்கள் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன எல்லாம் பயன்படுத்திக்கலாம். சொல்லுங்கள் தேர்தல் சொல்லி இந்த மாதிரி யாரோ ஓரளவுக்கு மொத்தத்தில் ஏலத்துக்கு குத்தகை விட்டு போங்க. இதெல்லாம் தேர்தலுக்கு ஒரு வேண்டாத ஒன்று. ஏன்னா இப்படித்தான் நம்ம அந்த ஒரு வெறுப்பில் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இது தேர்தல் ஆணையமா இல்லை பாஜகவோட ஒரு விசுவாச ஆணையமாங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிடுது நான் வந்து தன்னிச்சையான அமைப்புன்னு ஒரு மாறு தட்டிக்கிடுது. பாஜக நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவங்க கையில் தேர்தல் ஆணையம் இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, சிபிஐ இருக்குது. இந்த மாதிரி எத்தனை தன்னிச்சையான அமைப்புகள் இருக்கோ எல்லாத்தையுமே பாஜக வந்து விலைக்கு வாங்கி தன்னோட கைக்குள்ளே வச்சிருக்குது. தன்னோட கை பொம்மையாத்தே எல்லாத்தையும் பயன்படுத்துது. யார் அந்த பாஜக வைத்து கேள்வி கேட்குறாங்களோ எல்லா பேரும் உடனே அமலாக்கத்துறை ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு, சிபிஐ ரைடு, அமலாக்கத்துறை, இந்த மாதிரி எத்தனை ரைடு இருக்கோ எல்லாமே விட்டு மொத்தத்தில் அதை அப்படியே எப்படி சொல்கிறது நசிச்சிடணும். இப்போ நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு இந்த மேல்மட்ட சோர்சஸ்லேருந்து ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து கடந்த ஒரு ஆண்டாக ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சட்டத்தில் ஏதாவது ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த ஓட்டை பயன்படுத்தி குற்றங்கள் செஞ்சுட்டு வெளியில் வருவோம் இல்லையா? அதே போல் மோடி நிரந்தர பிரதமர், பாஜக என்றைக்கும் ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு குறுக்கு வழியை தேடுதாமா. ஏதாவது ஒரு சட்டத்தில் ஏதாவது ஓட்டை இருக்கா, இந்த தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது சட்டத்திட்டங்களை ஏதாவது மாற்றலாமா செய்யலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்காமா. அந்த மாதிரி ஏதாவது ரூட்டை கண்டுபிடிச்சிச்சுன்னா அந்த தேர்தல் ஆணையம் வந்து மோடிக்கு என்னை விசுவாசம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கிக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லி நம்ம அந்த இந்திய தேர்தல் ஆணையம் தேடிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு மேல்மட்ட சோர்சஸ் சொல்லுது. அப்படி ஏதாவது ஒரு தயவுசுன்னு சொல்கிறேன், அப்படி ஏதாவது ஒரு வழிகள் இருந்ததுன்னா தயவுசுன்னு சொல்கிறேன், அப்படி ஒரு இதை அமல்படுத்திடுங்க. ஏன்னா தேர்தல் நடத்த தேவையில்லை, மக்களோட வரி பணங்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வீணாவில் செலவு பண்ண தேவையில்லை, நாங்களும் தொண்டை தண்ணி வழியை கத்த தேவையில்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பாஜக வந்து ஒரு ஏதோ ஒரு கட்சியில் யாரோ ஒரு வேட்பாளராக நிற்பார், ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்பார். உடனே அந்த கட்சியோட வேட்பாளர் வந்து ஒரு நல்லா ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிற தருவாயில் இந்த பாஜக வந்து வேலையை காமிக்கும். ஏன்னா மொத்தமாக இவங்க கையில் தான் பணம் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தேர்தல் பத்திரத்தில் எத்தனை கோடி வாங்கியிருக்காங்கன்னு நமக்கே நல்லாவே தெரியும். அப்புறம் வெளிநாடு ஓடி போன விஜய் மல்லையாட்டேருந்து எவ்வளோ வாங்கினாங்க நமக்கு தெரியும், அம்பானிகிட்டேருந்து எவ்வளோ வாங்கினான்னு தெரியும், அதானிகிட்டேருந்து எவ்வளோ வாங்கினான்னு தெரியும். ஐயா இவங்க வாழ்நாள் முழுசாக எதிரின்னு சொல்லி நம்ம கட்டமைக்கிறாங்க இல்லையா பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தானுக்கிட்டேருந்து இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நிதியெல்லாம் பயன்படுத்தி எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு கட்சியிலேருந்து ஏதோ ஒரு இதில் கஷ்டப்பட்டு தேர்தல் சந்தித்து ஜெயிச்சிருப்பான். உடனே அந்த எம்எல்ஏவை அந்த எம்பிஸை விலைக்கு வாங்கி பணத்தை கொட்டி உடனே இவங்க வந்து ஆட்சி அரியணையில் ஏறுறது இது காலங்காலம் நடந்துட்டு வருது. இதெல்லாம் ஓல்டு ஃபேஷனுங்க. ஏன்னா அப்பப்போ ட்ரெண்டிங்கை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த வேட்பாளர் விலைக்கு வாங்கணும். இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அதிக தொகை கேட்குறாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஜெயிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அதிக தொகை கேட்குறாங்க. அதெல்லாம் இந்த முறை நம்ம என்ன செய்யணும், தேர்தலுக்கு முன்னாடியே வேட்பாளர் விலைக்கு வாங்கிட்டா என்னன்னு சொல்லி இது இப்போ நியூ ஃபார்முலா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஈரோடு ஃபார்முலா, அந்த விருத்தாச்சலம் ஃபார்முலா, அந்த மாதிரி இந்த ஆர்கே நகர் ஃபார்முலான்னு சொல்லி ஒரு சில ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா? இதே போல் பாஜக அரசு வந்து இப்போ புது ஃபார்முலா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுது. இது வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வேட்பாளரை எல்லா வேட்பாளரையும் விலைக்கு வாங்கணும், கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக விலைக்கு வாங்கலாம் இல்லையா? அப்போ ஒரு 1000 கோடிக்கு விலைக்கு வாங்கினா இப்போ ஒரு 100 கோடி கொடுத்தா போதும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு. அது போக இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் கொஞ்சம் கொடுத்தா போதும், இந்த நிற்கிற சின்ன கட்சிகள் சுயேட்சை வேட்பாளருக்கு ஓரளவு கொஞ்சம் கொடுத்தா போதும் இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக விலைக்கு வாங்க நினைக்கிது. உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க ஃபார்முலா பிஜேபிக்கு. பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படி அந்த சீமக்கருவேல மரமும் யூகலிப்டஸ் மரம் வளர்றது இந்தியாவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்றோ, அதே போல் பாஜக இந்தியாவில் வளர்றது மொத்த ஜனநாயகத்துக்குமே கேள்விக்குறியான ஒன்று. இந்த பாஜக வந்து இன்னும் ஒரு தடவை 2 தடவை ஜெயிச்சு அந்த ஆட்சி அரியணையில் ஏறும்போது
எதிர்காலத்தில் தேர்தலே இருக்காது. கண்டிப்பாக சொல்கிறாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தேர்தலே இருக்காது. மொத்தத்தில் அந்த ராஜராஜ சோழன், அரசேந்திர சோழன், அந்த கரிகாலன், இந்த மாதிரி அரசர்கள்லாம் எப்படி அப்படியே அவங்க அப்புறம் பையன், அவங்க பையன், அவங்க பையன் அந்த மாதிரி வராங்களே, அதே போல் இந்த பாஜக வந்து தேர்தலே விட்டு, இந்த தேர்தல் முறையை விட்டு ஒழிச்சு ஒரு மன்னர் வம்சம் மாதிரி இந்த பாஜக வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தரும் பாஜகவை ஒழிக்கிறதுக்கு நம்மளால் எவ்வளவு பாடுபட முடியுமோ அவ்வளவு பாடுபடணும். பாஜகங்கிற ஒரு தீய சக்தியை நம்ம இந்தியாவிலேருந்து என்னைக்கு விரட்டுறோமோ அன்னைக்கு தான் நமக்கு இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை. இப்போ இந்த இடத்துல பாஜகன்னு பேசுகிறோம், ஆனால் இந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் வந்து நமக்கு எதிரி தான். காங்கிரஸ் தமிழினத்தின் எதிரி, அது தமிழினத்தின் துரோகி. அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்து, எந்தவித ஒரு ஐயமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளருக்கு இழைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி, மிகப்பெரிய ஒரு துரோகம். இதை நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அதில் தான் நம்ம இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மனசு அந்த அளவுக்கு வலிக்குதுங்க. இந்த பாஜக எப்படி சொல்கிறது, ஒரு ஜனநாயகத்தை அந்தளவுக்கு எப்படி குழி தோண்டி புதைக்குது. இந்த பாஜக அதை கையில் அந்த தேர்தல் பத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த இப்படி தீய வழிகளில் வாங்கின தேர்தல் நன்கொடைகளை இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி மொத்த ஜனநாயகத்தையுமே இந்த பாஜக வந்து குழி தோண்டி புதைக்குது அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு ஐய கருத்துமே இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தேர்தல் ஆணையமும் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் இன்கம் டேக்ஸும் இதெல்லாம் தன்னிச்சையான அமைப்புகள். தயவு செஞ்சு நம்ம நாட்டில் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மிக சுதந்திரமாக செயல்பட்டால் மட்டும்தான் மக்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக வாழ முடியும். அதனால தான் இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் ரொம்ப தன்னிச்சையான அமைப்புகள்னு சொல்லி நம்ம இந்திய அரசியல் சட்ட சாசனம் வந்து அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்குது. இவங்களோட பொறுப்பை உணர்ந்து இவங்கெல்லாம் எப்போ தன்னிச்சையாக செயல்படுறாங்களோ அப்போ மட்டும்தான் இந்தியாவில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படும். நன்றி.